is Jesus? Not only is he the faithful witness, not only is he the firstborn of the dead, he is the ruler of kings on earth. There is no king, there is no devil, there is no antichrist who can stand against Jesus Christ. He is triumphant. He is the ruler of the kings of the earth. No reason to fear death if your trust is in Christ. He has gone ahead of you. He has conquered death. He's taken out the sting of death. Death itself can't harm you. No need to fear. No, it's not going into the unknown. Jesus never ever asks us to go anywhere where he himself has not first been. And he has gone into the darkness of death, died our death, risen from the dead, and is alive. And if you trust him, the one who is the resurrection and the life, his promise is you will not die, but you will live forever. Isn't that magnificent? Jesus is alive forevermore. You have nothing to fear. Therefore, live for Christ, shine for Christ, and if you don't know him, trust him with all of your heart. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். உங்கள் யாவருக்கும் இயேசுவின் இனிதான நாமத்தினாலே நல்வாழ்த்துதல்கள். இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்குள்ளாக இயேசுவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு வரவேற்கிறோம். சபையாக உங்களை வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி கொள்கிறோம். இந்த நேரத்தில் நாம் அனைவரும் கூட இணைந்து கர்த்தரை துதிக்கப் போகிறோம். அவருடைய திருநாமத்தை உயர்த்த போகிறோம். எங்களோடு இணைந்து இந்த சில நிமிடங்கள் நாம் கர்த்தரை ஆராதிப்போமாக. தயவாக தலைகளை தாழ்த்துங்கள், கண்களை மூடுங்கள், நாம் ஜெபிப்போமாக. மகா பரிசுத்தமும் இரக்கமும் நிறைந்த எங்கள் நல்ல தெய்வமே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நேரத்திற்காக உமக்கு நன்றி. நீர் எவ்வளவு பெரிய தேவன் ஆண்டவர், மாட்சிமையும் மகத்துவமும் நிறைந்தவர் ஆண்டவர். உம்மை போல் வேறொரு தெய்வம் இல்லை. நீர் ஒருவரே சகல துதிக்கும் கனத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரர். இந்நேரத்தில் நாங்கள் ஆண்டவரே ஒரு குடும்பமாய் உம்மை ஆராதிக்கையில் உடைய இரத்தத்தினால் எங்களை கழுவி பரிசுத்தமாக்கும் ஆண்டவரே. சுத்தரே, உம்மை போற்றுவதற்கு எங்களுக்கு எந்த விதமான தகுதியும் இல்லை ஐயா. ஆனாலும் உடைய இரத்தத்தினால் எங்களை கழுவி கிருபையினாலே மூடி உம்மை துதிக்கிற உம்முடைய மக்களாய் நீர் உயர்த்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்பொழுதே உம்மை துதிக்கிற ஒவ்வொரு உள்ளங்களுக்குள்ளாக இல்லங்களுக்குள்ளாக தெய்வ பிரசன்னம் இறங்கி வரட்டும் ஆண்டவரே. உம்மை துதிக்கும் பொழுதே அற்புதங்கள் நடப்பதாக, சரீரத்தில் சுகம் உண்டாகட்டும், மனதிலே நிம்மதி உண்டாகட்டும் ஆண்டவரே. வாசல்கள் திறக்கப்படுவதாக, உடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. கிறிஸ்துவுக்கு மிகவும் சமீபமான ஒரு நெருக்கத்திற்குள்ளாய் ஐக்கியத்திற்குள்ளாய் வருவார்களாக. எல்லா புகழ்ச்சியும் உமக்கே இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். சில பாடல்களை நாம் பாடப்போகிறோம். நாம் கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. போற்றுவோமே போற்றுவோமே எம் தேவரீரை இவ்வேளையிலே நன்றியுடனே. எம் தேவரீரை இவ்வேளையிலே நன்றியுடனே போற்றுவோமே. துங்கன் இயேசுவே தூய உமக்கே துதிகள் சாற்றிடுவோம். துங்கன் இயேசுவே தூய உமக்கே துதிகள் சாற்றிடுவோம். மங்க புகழும் மகிழ்ந்து போற்றி
எங்கும் துதித்திடுவோம். மங்க புகழும் மகிழ்ந்து போற்றி எங்கும் துதித்திடுவோம். கங்குல் அற எங்குமே ஒலி மங்கிடாமலே தங்கிட வேணும். கங்குல் அற எங்குமே ஒலி மங்கிடாமலே தங்கிட வேணும். போற்றுவோமே போற்றுவோமே எம் தேவரிலே இவ்வேளையிலே நன்றியுடனே. எம் தேவரிலே இவ்வேளையிலே நன்றியுடனே போற்றுவோமே. ஆழ்ந்த சிற்றினில் அமிழ்ந்த எம்மையே அனைத்து எடுத்தோனே. ஆழ்ந்த சிற்றினில் அமிழ்ந்த எம்மையே அனைத்து எடுத்தோனே. ஆளிதனில் எம் பாவம் எறிந்த அன்னை உத்தமனே. ஆளிதனில் எம் பாவம் எறிந்த அன்னை உத்தமனே. அன்றும் இன்றும் என்றும் துதிப்பேன் மன்னவனையே மனதினிலே. அன்றும் இன்றும் என்றும் துதிப்பேன் மன்னவனையே மனதினிலே. போற்றுவோமே போற்றுவோமே எம் தேவரிலே இவ்வேளையிலே நன்றியுடனே. எம் தேவரிலே நன்றியுடனே போற்றுவோமே. பூரணராகவே பூவில் வாழ்ந்திட கிருபை அளித்தோனே. பூரணராகவே பூவில் வாழ்ந்திட கிருபை அளித்தோனே. புகழை விரும்பேன் மகிழ்வெந்தினமே மகிமை செலுத்திடுவேன். புகழை விரும்பேன் மகிழ்வெந்தினமே மகிமை செலுத்திடுவேன். கோனே தேனே கோதில்லாதோனே கானம் பாடியே துதித்திடுவேன். கோனே தேனே கோதில்லாதோனே கானம் பாடியே துதித்திடுவேன். போற்றுவோமே போற்றுவோமே எம் தேவரிலே இவ்வேளையிலே. அனைவரும் சேர்ந்து எம் தேவரிலே இவ்வேளையிலே நன்றியுடனே போற்றுவோமே. ஹல்லேலூயா.
பாதம் நம்பி வந்தே, கிருபை நீரை இயேசுவே, தமதன்பை கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே தமதன்பை கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே. இளைப்பாறுதல் தரும் தேவா, கலைத்தோரை தேற்றிடுமே. இளைப்பாறுதல் தரும் தேவா, கலைத்தோரை தேற்றிடுமே. சிலுவை நீழல் எந்தன் தஞ்சம், சுகமா அங்கு தங்கிடுவே. சிலுவை நீழல் எந்தன் தஞ்சம், சுகமா அங்கு தங்கிடுவே. திருப்பாதம் நம்பி வந்தே, கிருபை நீரை இயேசுவே, தமதன்பை கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே தமதன்பை கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே. என்னை நோக்கி கூப்பிடு என்று, இன்னல் துன்ப நேரத்திலும் என்னை நோக்கி கூப்பிடு என்று, இன்னல் துன்ப நேரத்திலும் கருத்தாய் விசாரித்து என்றும் கனிவோடென்னை நோக்கிடுமே. கருத்தாய் விசாரித்து என்றும் கனிவோடென்னை நோக்கிடுமே. திருப்பாதம் நம்பி வந்தே, கிருபை நீரை இயேசுவே, தமதன்பை கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே
மனம் மாற மாந்தர் நீர் அல்ல, மன வேண்டுதல் கேட்டிடும். மனம் மாற மாந்தர் நீர் அல்ல, மன வேண்டுதல் கேட்டிடும். எனதுள்ளம் ஊற்றி ஜெபித்தே இயேசுவே உம்மை அன்பிடுவே. எனதுள்ளம் ஊற்றி ஜெபித்தே இயேசுவே உம்மை அன்பிடுவே. திருப்பாதம் நம்பி வந்தே, கிருபை நீரை இயேசுவே. தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே. தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே. என்னை கைவிடாதிரும் நாதா, என்ன நிந்தை நேரிடினும். என்னை கைவிடாதிரும் நாதா, என்ன நிந்தை நேரிடினும். உமக்காக யாவும் சகிப்பே, உமது பலன் ஈங்கிடுமே. உமக்காக யாவும் சகிப்பே, உமது பலன் ஈங்கிடுமே. திருப்பாதம் நம்பி வந்தே, கிருபை நீரை இயேசுவே. தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே. தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயின் கண்களை ஏறெடுப்பே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயின் கண்களை ஏறெடுப்பே. வானமும் பூமியும் படைத்த
எண்ணுக்கடங்கா நன்மைகள் வருமே, என் கண்கள் ஏறெடுப்பே. எண்ணுக்கடங்கா நன்மைகள் வருமே, என் கண்கள் ஏறெடுப்பே. எனக்கு தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பே. எனக்கு தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பே. அலைகள் பெயர்ந்தகன்றிடினும், நிலை மாறி பொய்யகன்றிடினும், அலைகள் பெயர்ந்தகன்றிடினும், மாறிடுமோ அவர் கிருபை என்னாலும், ஆறுதல் எனக்கவரே. மாறிடுமோ அவர் கிருபை என்னாலும், ஆறுதல் எனக்கவரே. எனக்கு தாசை வரும் பர்வதம் நேராய் கண்களை ஏறெடுப்பே. எனக்கு தாசை வரும் பர்வதம் நேராய் கண்களை ஏறெடுப்பே. என் காலை தள்ளாட போட்டார், என்னை காக்கும் தேவன் உறங்கா. என் காலை தள்ளாட போட்டார், இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் ராப்பகல் உறங்காரே. இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் ராப்பகல் உறங்காரே. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பே. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பே. ஹல்லேலூயா. கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும்,
பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். ஜீவதேவன் பின் செல்லுவோம், ஜீவ ஒளிதனை கண்டடைவோம். ஜீவதேவன் பின் செல்லுவோம், ஜீவ ஒளிதனை கண்டடைவோம். மனதின் காரிருள் நீங்கிடவே மாசமாதான் தங்கும். மனதின் காரிருள் நீங்கிடவே மாசமாதானம் தங்கும். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். உள்ளமதில் மாறுங்களை ஊக்கமாய் கர்த்தரிடம் சொல்லுவோம். உள்ளமதில் பாரங்களை ஊக்கமாய் கர்த்தரிடம் சொல்லுவோம். இக்கட்டு நேரத்தில் கூப்பிடுவோம், இயேசு வந்தாதரிப்பார். இக்கட்டு நேரத்தில் கூப்பிடுவோம், இயேசு வந்தாதரிப்பார். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். நீதிமானின் சீரசின் மேல் நித்திய ஆசீர்வந்திறங்குமே.
நீதிமான் சீரசின் மேல் நித்திய ஆசீர்வந்திறங்குமே. கிருபை நன்மைகள் தொடருமே, கேட்பது கிடைக்குமே. கிருபை நன்மைகள் தொடருமே, கேட்பது கிடைக்குமே. கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை பற்றிக் கொள்வோம். இயேசுவை நம்பினோர் மாண்டதில்லை. அன்பின் பரலோக பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உண்மையே நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே. உம்மை தொழுது கொள்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. எங்களை வெட்கப்படுத்தாதவரே, எங்களுடைய முகங்களை பிரகாசிப்பிக்க செய்கிறவரே ஆண்டவரே, எங்களை நீர் ஆசீர்வதித்து உம்முடைய சாயலுக்குள்ளாக வனைக்க எங்களை பார்த்து ஆண்டவரே சந்தோஷத்தோடு சிரிக்கிறவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமக்கே எல்லா புகழ்ச்சியும், உமக்கே எல்லா மகிமையும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். மற்றொரு விஷயங்கள் யாவரையும் கூட இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். நாம் இந்த நாளில் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கப் போகிறோம். கர்த்தர் இந்த நாளில் என்னோடு என்ன பேசுவார், கர்த்தர் என்னிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார் என்கிறதான ஒரு நோக்கத்தோடு நாம் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். தேவன் நம்மோடு பேசுகிறவராயிருக்கிறார். பரிசுத்த வேதத்திலிருந்து நாம் ஒரு வேத பகுதியை வாசிக்கப் போகிறோம். வேதம் உள்ளோர் எங்களோடு இணைந்து அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு எழுதினதான நிருபம் 4ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் முதற்கொண்டு, சகோதரரே, நாம் ஈசாக்கை போல வாக்குத்தத்த பிள்ளைகளாயிருக்கிறோம். ஆகிலும் மாம்சத்தின்படி பிறந்தவன் ஆவியின்படி பிறந்தவனை அப்பொழுது துன்பப்படுத்தினது போல இப்பொழுதும் நடந்து வருகிறது. அதை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? அடிமையானவளின் மகன் சுயாதீனம் உள்ளவளுடைய குமாரனோடு சுதந்திரவாளியாயிருப்பதில்லை. ஆகையால் அடிமையானவளையும் அவளுடைய மகனையும் புறம்பே தள்ளு என்று சொல்லுகிறது. இப்படி இருக்க சகோதரரே, நாம் அடிமையானவளுக்கு பிள்ளைகளாயிராமல் சுயாதீனம் உள்ளவளுக்கே பிள்ளைகளாயிருக்கிறோம். கர்த்தர் இந்த வேத வசனங்களை ஆசீர்வதித்து நம் யாவரோடும் அவர் பேசுவாராக. ஆமென். இந்த வசனத்தின் முற்பகுதியை குறித்து நாம் கடந்த ஞாயிற்றுக்கிழமை நாம் தியானித்தோம். இதில் ஆகாரை குறித்தும் அதே விதமாய் சாராளை குறித்தும் நாம் கடந்த வாரத்தில் நாம் தியானித்து வந்தோம். ஆபிரகாமுக்கு 2 குமாரர் பிறந்தார்கள். ஒருவனை ஆகாரிடத்தில் பெற்றெடுத்தான், மற்றொருவனை சாராளிடத்தில் அவன் பெற்றெடுத்தான். ஆகார் என்பவள் அடிமை பெண், சாராள் என்பவன் ஆபிரகாமின் மனைவி, அவள் சுயாதீனம் உள்ளவள். ஆபிரகாம் தன் பலத்தில் இருக்கும் பொழுது அவன் மாம்சத்திலிருந்து ஒரு மகன் ஆகாரிடத்தில் பிறந்தான். அவனுக்கு இஸ்மவேல் என்று பெயர் வைக்கப்பட்டது. ஆபிரகாமும் சாராளுடைய 2 பேருடைய சரீரமும் செத்து போன பிற்பாடு, அவருடைய சரீரத்தில் பலன் இல்லாத பொழுது ஆவியினாலே ஒரு மகன் அந்த 2 பேருக்குமே கர்த்தர் கொடுத்தார். அவனுடைய பெயர் ஈசாக்கு என்று வேதம் சொல்லுகிறது.
இந்த 2 பேர்களின் ஒப்புமையை குறித்து கடந்த வாரத்தில் கொஞ்சம் நாம் தியானிக்கும்படியாக தேவன் கிருபை செய்திருந்தார். இதில் ஈசாக்கினுடைய வாழ்க்கை ஒரு மேன்மையானது என்றும் அது ஆவிக்குரிய ஒரு பிறப்பை குறித்து பேசுகிறது என்றும் ஆவிக்குரிய சத்தியங்களை ஆண்டவர் நம்மோடு பேசியிருந்தார். இந்த வாரத்திலேயும் கூட அதனுடைய தொடர்ச்சியாக ஒரு காரியத்தை குறித்து தேவன் நம்மோடு பேச வேண்டும் என்று விரும்புகிறார். கடந்த வாரத்தில் நாம் வாசிக்கும் பொழுது ஈசாக்கினுடைய பிறப்பானது ஆவியினாலே உண்டான பிறப்பு என்பதை நாம் பார்த்தோம். ஆபிரகாம் விசுவாசத்தின் தகப்பனாயிருக்கிறார் என்றும் சாராள் என்பவள் கிருபையின் காலத்திற்கு உட்பட்டவள், கிருபையை குறிக்கிறது என்றும் நாம் பார்த்தோம். ஆகவே ஈசாக்கு பிறந்தான் என்றால் சாராளுக்கு பிறந்தான் என்று சொல்லும் பொழுது கிருபையினாலே விசுவாசத்தின் மூலமாய் ஆவியானவராலே பிறந்தவன்தான் ஈசாக்கு. நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். கிருபை, சாராள் என்பது கிருபையை காண்பிக்கிறது. ஆகார் என்பது நியாயப்பிரமாணத்தை காண்பிக்கிறது. ஆபிரகாம் என்பது விசுவாசத்தை காண்பிக்கிறது. ஈசாக்கு என்பவன் ஆவியினாலே பிறந்த அனுபவத்தை குறிக்கிறது. ஆக இந்த வசனத்தை நாம் அழகாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் கிருபையினாலே விசுவாசத்தின் மூலமாய் ஆவியினாலே பிறந்தவன்தான் இந்த ஈசாக்கு. அதுபோல கிருபையின் இந்த காலத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் வைக்கிறதான விசுவாசத்தின் மூலமாய் ஆவியினாலே பிறக்கிற பிறப்பு தான் மேன்மையான நித்திய ஜீவனுக்குள்ளாக பிரவேசிக்கிற ஒரு பிறப்பாக இருக்கிறது. இதை குறித்து கடந்த வாரத்தில் நாம் விவரமாக தியானித்திருந்தோம். நாம் இரண்டாவதாக ஈசாக்கை குறித்து தியானிக்கும் பொழுது அவருடைய பிறப்பு மிகுந்த சந்தோஷத்தை கொண்டு வந்தது என்பதை நாம் பார்த்தோம். ஒவ்வொரு தேவ பிள்ளையும் தேவனுக்கு சந்தோஷத்தை கொண்டு வருகிறவர்களாக இருக்க வேண்டும். நாம் தேவனுக்கு சந்தோஷத்தை கொண்டு வருகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டுமே தவிர எந்த விதமான பிரச்சனைகளையும் கர்த்தருக்கு அவதூறையும் கொண்டு வருகிறவர்களாய் நாம் இருக்கக்கூடாது என்பதை குறித்து தியானிக்கும்படியாய் கர்த்தர் கிருபை செய்தார். மூன்றாவதாக ஈசாக்கு அவன் பால் மறந்தான் என்று நாம் வேதத்திலே வாசித்தோம். பால் மறப்பது என்பது அடிப்படையான உபதேசங்கள் மட்டுமே அல்ல, இன்னும் நாம் ஆழமான உபதேசங்களுக்குள்ளாய் வளர வேண்டும் என்றும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மிகவும் கிட்டி சேர வேண்டும் என்றும் அவருடைய உறவிலே நாம் பலப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும் என்கிறதான காரியத்தை குறித்து நாம் பேசியிருந்தோம். முக்கியமாக நாம் பால் என்கிறதான சாதாரணமான உபதேசங்களிலே நாம் வாழ்ந்து அதிலேயே பக்தி பரிபூர்ணம் என்று நாம் நினைத்து ஏமாற்றம் அடையாமல் சில நேரங்களிலே நம்முடைய ஊழியர்மார் நமக்கு கடினமான உபதேசங்களை கொடுக்கும் பொழுது அவைகளை குறித்து நாம் முறுமுறுக்காமல், தெய்வ ஊழியர் மீது நாம் கோபித்து கொள்ளாமல், அவர்களுக்கு விரோதமாய் நாம் முரட்டாட்டம் செய்யாமல், எனக்கு இவ்வளவு கனமான ஆகாரத்தை கொடுத்ததற்காக நன்றி என்று சொல்லி நாம் நம்முடைய ஊழியர்களை கனப்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்கிறது என்கிறதான காரியத்தை குறித்தும் நாம் மூன்றாம் விஷயமாய் தியானித்தோம். நான்காவதாக இந்த பிள்ளையாண்டான் பால் மறந்த பொழுது இஸ்மவேல் என்கிறதான அடிமை பெண்ணின் மகனானவன் வந்து ஈசாக்கை துன்புறுத்தினதாக நாம் வேதத்திலே வாசித்தோம். அதை குறித்து பவுலே விளக்கமாய் பேசும் பொழுது ஆகிலும் 29ஆம் வசனம், மாம்சத்தின்படி பிறந்தவன் ஆவியின்படி பிறந்தவனை அப்பொழுது துன்பப்படுத்தினது போல இப்பொழுதும் நடந்து வருகிறது. மாம்சத்தின்படி பிறந்தவன் யார்? இஸ்மவேல். ஆவியின்படி பிறந்தவன் யார்? ஈசாக்கு. ஆகவே இஸ்மவேல் என்று சொல்லப்படுகிற நம்முடைய மாம்சீகமான சுபாவமானது ஆவியின்படி பிறந்ததான நம்முடைய உள்ளான மனுஷனுடைய அந்த பிறப்பை அவ்வப்பொழுது துன்பப்படுத்தி கொண்டே வருகிறது. ஆகவே வேதம் என்ன சொல்லுகிறது? 30ஆம் வசனத்தில்,
இப்பேற்பட்ட துன்பப்படுத்துகிற பொழுது வேதம் சொல்லுகிறதான காரியம், அடிமையானவளின் மகன் சுயாதீனம் உள்ளவளுடைய குமாரனோடு சுதந்திரவாளியாயிருப்பதில்லை. ஆகையால் அடிமையானவளையும் அவளுடைய மகனையும் புறம்பே தள்ளு என்று சொல்லுகிறது. நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறதான அடிமையானவளின் மகன் இஸ்மவேலின் சுபாவம், மாம்சீகமான சுபாவம், இவைகளை நாம் புறம்பே தள்ளுவது அவசியம் என்று வேதம் நம்மோடு திட்டமாய் பேசுகிறது. ஆமாம், நம்முடைய வாழ்க்கையில் இந்த மாம்சீகம் என்பது எப்பொழுதுமே இருந்து கொண்டுதான் இருக்கும். ஆனால் மாம்சீகமானது நம்முடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டிருந்தாலும் இந்த மாம்சீகமான இந்த சுபாவத்தை நாம் முற்றிலும் கூட புறம்பே தள்ள வேண்டிய ஒரு நிலையிலே நாம் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் நம்மோடு கூட திட்டவட்டமாய் பேசுகிறார். பாருங்கள், மாம்சீகமான இந்த சுபாவமானது ஒவ்வொரு நாளும் ஒடுக்கப்பட வேண்டும். ஒவ்வொரு நாளும் அது தள்ளப்பட வேண்டும். அது சம்பூர்ணமாய் நம்மை விட்டு அகலுகிற ஒரு நிலைக்குள்ளாக நாம் வளர வேண்டும். இதைதான் ஆவியானவரும் நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே விரும்புகிறவராய் இருக்கிறார் என்கிறதான ஒரு சத்தியத்தை நாம் புரிந்து கொள்ளுதல் வேண்டும். வேதத்தில் அநேக உதாரணங்களை நாம் பார்க்கலாம். சிலர் தெய்வ பிள்ளைகள் என்று சொல்லிக்கொண்டார்கள், பக்திமான்களைப் போல காணப்பட்டார்கள், நீதிமான்களைப் போல தென்பட்டார்கள். ஆகிலும் அவர்களுக்குள்ளாக மாம்சீகமான சுபாவங்கள் இருந்தது. ஆகவே தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்களை பார்த்து வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளே என்று சொன்னார். எதற்காக இந்த வார்த்தைகளை சொல்லுகிறோம்? அவர்கள் மேல் ரீதியாக வெளியரங்கமாய் ஒரு பக்திமான்களைப் போல, ஒரு நீதிமான்களைப் போல காணப்பட்டார்கள். They had the moral standards and spiritual standards outwardly. வெளியரங்கமாய் அவர்களுக்கு நல்ல நல்ல குணங்கள் இருக்கிறது போல காணப்பட்டது. ஆனால் வேதம் சொல்கிறது, இந்த பரிசேயர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் சிலுவையிலே அறையப்படும்படி முக்கியமான காரணர்களாக இருந்தார்கள். இதை என்ன சொல்லுவோம்? பக்திமான்களா நீதிமான்களா இயேசுவை சிலுவையில் அறைந்தது? ஆகவே மதத்தில் இருக்கிறதான சில வழிமுறைகளையோ வைத்து, மேலான ஒரு நிலவரங்களை வைத்து ஒரு மனிதனை நாம் கணிக்க முடியாது. இதை குறித்து நாம் யோசிக்க வேண்டியது அவசியம். ஒரு மனிதனுக்கு ஒரு ஆசை இருந்தது. அவன் நித்திய ஜீவனை சுதந்திரிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டான். அவன் இயேசுவினிடத்திலே வந்தான். நல்ல போதகரே, நான் நித்திய ஜீவனை சுதந்திரிக்க நான் என்ன செய்ய வேண்டும்? இயேசு கிறிஸ்துவானவர் கற்பனைகளை குறித்தும் நியாயப்பிரமாணத்தை குறித்தும் அவனோடு சொன்னார். அவன் சொல்லுகிறான், நான் சிறு வயது முதற்கொண்டு நான் இதை செய்து கொண்டு வருகிறேன். இயேசு ஆச்சரியப்பட்டார் அவனை பார்த்து. அவனை உற்று பார்த்து ஒரு காரியத்தை சொன்னார். இன்னும் உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு. நல்லா கவனிக்கணும். இன்னும் உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு. நீ போய் உன்னுடைய ஆஸ்திகளை விற்று ஏழைகளுக்கு கொடுத்து என்னை பின்பற்றி வா, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பிரதிபலன் அதிகமாக இருக்கும் என்று சொன்னார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த வார்த்தை சொன்ன உடனே அவனுடைய மனதானது துக்கித்து அவன் மனதானது அந்த விஷயத்தில் ஏற்றுக்கொள்ளாமல் அவன் மிகுந்த துக்கமுகத்தோடு அவன் பின் சென்று போனான் என்று வேதம் சொல்லுகிறது. உள்ளத்தில் ஆசை இருக்கு, நான் நித்திய ஜீவனுக்குள்ளாக போகணும் அப்படின்னு. உள்ளத்தில் ஒரு பெரிய வாஞ்சை இருக்குது, நான் எப்படியும் கர்த்தருடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கணும் அப்படின்னு. ஆனால் குறைகளை குறித்து பேசும் பொழுது அந்த குறைகளை சரி செய்து கொள்ளும்படியாக சிலருக்கு மனதானது வருகிறதில்லை. சிலருக்கு செய்யணும்னு ஆசை உள்ளத்தில் நிறைய இருக்குது, ஆனால் வெளியரங்கமாக இந்த காரியங்களை செய்ய முடியவில்லை. சிலருக்கு பாரமாக இருக்கலாம், சிலருக்கு உலகம் அவர்களை ஈர்க்கலாம். இப்பேற்பட்ட ஒரு காரியங்கள் பாருங்கள். வேதத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோம சபைக்கு ரோமபுரியில் இருக்கிறவர்களுக்கு எழுதும் பொழுது அவர் 7ஆம் அதிகாரத்தில் இந்த காரியங்களை குறித்து, அவருக்கு இருக்கிற சில பாடுகளை குறித்து அவர் அங்கே பேசுவார். ரோமர் 7ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கும் பொழுது 15ஆம் வசனம் என்று நான் நினைக்கிறேன்.
எப்படியெனில் நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை. நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன். பாருங்க, நான் ஒரு காரியத்தை விரும்புகிறேன், அதை என்னால் செய்ய முடியல. நான் மற்றொரு காரியத்தை வெறுக்கிறேன், ஆனால் அதை தான் நான் செய்கிறேன். 16ஆம் வசனம், இப்படி நான் விரும்பாததை செய்கிறவனாயிருக்க நியாயப்பிரமாணம் நல்லதென்று ஒத்துக்கொள்கிறேனே. ஆதலால் நான் அல்ல, எனக்குள் வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. 18ஆம் வசனம் 19ஆம் வசனம், அதெப்படினில் என்னிடத்தில், அதாவது என் மாம்சத்தில் நன்மை வாசமாயிருக்கிறதில்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். என் சரீரத்தில் நன்மை என்பது இல்லை, இதை நான் அறிந்திருக்கிறேன். நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. விருப்பம் இருக்கு, ஆனால் நன்மை செய்வது என்னிடத்தில் இல்லை. ஆதலால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையையே செய்கிறேன். நல்லா யோசிச்சு பார்க்கணும். இவனுடைய வாழ்க்கை ஒரு பரிசேயனுடைய வாழ்க்கையை போல தான் இருக்கு. அவர் அதுதான் சொல்லுகிறார். He is struggling with sin. ஒரு வாலிபன் வந்து இயேசுவினிடத்தில் நித்திய ஜீவனை அடைய நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டானே, அவனைப் போலவும் தான் இவருடைய நிலையும் காணப்படுகிறது. 20ஆம் வசனத்தில் அவர் சொல்றாரு, அந்தபடி நான் விரும்பாததை நான் செய்தால் நான் அல்ல, எனக்குள்ளே வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. ஆகவே இந்த தேவ ஊழியன் தன்னுடைய நிலைமையை குறித்து அவர் பேசுகிறார். பாவத்தோடு இருக்கிறதான இந்த போராட்டம் எப்படி இருக்கிறது என்று அவருடைய அனுபவத்தை குறித்து பேசுகிறார். நான் நன்மை செய்யணும்னு நினைக்கிறேன், நான் நன்மை செய்ய முடியல. நான் தீமையை வெறுக்கிறேன், ஆனால் அந்த தீமையை தான் நான் செய்கிறேன். அவர் பேசுகிறப்போ இன்னொரு ஆச்சரியமான ஒரு காரியத்தை அவர் சொல்லுகிறார். 21ஆம் வசனம், ஆனபடியால் நன்மை செய்ய விரும்புகிற என்னிடத்தில் தீமையுண்டு என்கிற ஒரு பிரமாணத்தை காண்கிறேன். உலகத்தில் நன்மை செய்யணும்னு ஆசை இருக்குது, ஆனால் அந்த ஆசை தோன்றுவதற்கு முன்பதாகவே தீமையை உண்டாக்குகிறதான, தீமை செய்கிறதான பாவத்தை உண்டாக்குகிற ஒரு பிரமாணத்தை அவர் காணுகிறாராம். 22ஆம் வசனம், உள்ளான மனுஷனுக்கு ஏற்றபடி தேவனுடைய நியாயப்பிரமாணத்தின் மேல் பிரியமாயிருக்கிறேன். என்னுடைய உள்ளத்திலேயோ இவனுக்கு தேவனுடைய நியாயப்பிரமாணத்தின் மேல் பிரியம் இருக்கு. ஆனால் 23ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், ஆகிலும் என் மனதின் பிரமாணத்திற்கு விரோதமாய், அதாவது அந்த உள்ளான மனுஷனுக்கு ஏற்றபடி போராடுகிற வேறொரு பிரமாணத்தை என் அவயவங்களில் இருக்க காணுகிறேன். அந்த காரியத்தை தான் மறுபடியும் அவர் சொல்றார். அது என் அவயவங்களில் உண்டாயிருக்கிற பாவ பிரமாணத்திற்கு என்னை சிறையாக்கி கொள்ளுகிறது. உள்ள நன்மை செய்கிறோம் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கு, அதை ஒரு பிரமாணமாக அவர் அதை காண்கிறார். ஆனால் நான் அதை காண்பதற்கு முன்பதாக அவர் சொல்லுகிறார், என் சரீரத்தில் ஒரு தீமையானது செயல் புரிகிறது. நான் உள்ளத்தில் எத்தனையோ நன்மை செய்யணும்னு நினைக்கிறேன், கர்த்தருடைய பிரமாணங்களிலே நான் களி கூறுகிறேன். ஆனால் என்னுடைய சரீரத்தில், என்னுடைய மாம்சத்திலே கிரியை செய்கிறதான அந்த பிரமாணமானது என்னுடைய உள்ளான அந்த பிரமாணங்களையும் கூட சிறைப்படுத்தி என்னை ஒரு பாவியாக மாற்றுகிறது. அதை தான் அவர் இங்கே பேசுகிறார். 24ஆம் வசனத்தில், நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்தின் யார் என்னை விடுதலையாக்குவார்? நிர்பந்தமான ஒரு மனுஷன் அப்படின்னா, இந்த வசனம் கிரேக்க மொழியில் எப்படி சொல்லியிருக்குன்னா, ஒரு மனிதன் யுத்தத்திற்கு போய் யுத்தம் செய்து அவன் யுத்தத்தை செய்து மிகவும் களைத்து போய் அவன் வருவான். ஆனால் when he is exhausted in the war, அந்த மனிதனை பார்த்து என்ன சொல்லுவோம்? ரொம்ப சோர்ந்து அலைச்சலாக இருக்கிறான் அப்படிதானே சொல்லுவோம். இன்னும் பெரிய வார்த்தைகள் சொல்லலாம். ஸோ நிர்பந்தமான மனுஷன் நான் அவ்வளவு சோர்ந்து போயிட்டேன், நான் அவ்வளவு பலவீனமாயிட்டேன். யார் இந்த மரண சரீரத்திலிருந்து என்னை விடுதலை ஆக்குவார்? எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 13ஆம் அதிகாரம். எரேமியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 13ஆம் அதிகாரம்
23ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, எத்தியோப்பியன் தன் தோலையும் சிவிங்கி தன் புள்ளிகளையும் மாற்றக்கூடுமோ? கூடுமானால் தீமை செய்ய பழகின நீங்களும் நன்மை செய்யக்கூடும். நல்லா கவனிக்கணும். எத்தியோப்பியன் தன் தோலையும் சிவிங்கி தன் புள்ளிகளையும் மாற்றக்கூடுமோ? முடியுமா? எத்தியோப்பியன் என்று சொல்லும் பொழுது நம்முடைய கருப்பர்களை குறித்து பேசுகிறது. அவர்கள் தங்களுடைய தோலை மாற்றிக்கொள்ள முடியுமா? அந்த நிறத்தை மாற்றிக்கொள்ளுதல் கூடுமோ? சிவங்கிக்கு இருக்கிறதான அதனுடைய புள்ளிகளை அதை மாற்றிக்கொள்ள முடியுமா? முடியாது. அப்போ தீமை செய்ய பழகி இருக்கிற நாம் எப்படி நன்மை செய்ய முடியும்? அதுதான் ஆண்டவர் கேட்கிறார் இந்த காரியத்தை. சிறு வயது முதற்கொண்டு நாம் தீமை செய்வதிலேயே நாம் பழகிவிட்டோமே, பாவத்தை நாம் அவ்விதமாக செய்தோமே, நம்முடைய மாம்ச சரீரத்தில் உண்டான அந்த தீமை செய்கிறது அந்த பிரமாணத்திற்கு நாம் கீழ்ப்படிந்து அதற்கே நாம் அடிமைகளாய் வாழ்ந்து கொண்டு வந்தோமே. ஆகவே இப்பொழுது என்னை நான் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று நான் நினைப்பேன். ஆனால் அது எப்படி கூடும்? என்னை நான் மாற்றிக்கொள்ள முடியுமா? ஏதாகிலும் வழி உண்டா? இஸ் தேர் எ ரிலிஜியஸ் ரிச்சுவல்? மத ரீதியான ஏதாகிலும் ஒரு சடங்கு இருக்கிறதா? இஸ் தேர் சம்திங் லைக் அசெட்டிசம்? ஏதாவது சில ரூல்ஸ் அண்ட் டிசிப்ளின்ஸ் ஏதாவது இருக்கா? மத ரீதியான சில நெறிமுறைகள், சில ஒழுக்கங்கள், இவ்விதமாய் நான் நடந்து கொண்டால் நான் நான் பக்தி செய்ய முடியும், நான் நீதிமானாக முடியும். இஸ் தேர் சம்திங் லைக் தட்? நோ. ஒரு மனிதன் மதங்களினுடைய கோட்பாடுகளையோ இல்லை என்றால் ஒரு பரிசுத்தமான வாழ்வதற்கு சில மதங்களினுடைய நெறிமுறைகளையோ பின்பற்றினால் ஒரு மனிதன் பரிசுத்தவானாக மாற்றப்பட முடியுமா என்றால் வேதம் திட்டவட்டமாய் சொல்கிறது கூடாது, அது முடியாது. தீமை செய்ய பழகி இருக்கிற நாம் நன்மை செய்யக்கூடுமோ? அதனால தான் மனிதனுக்குள்ளாகி இவ்வளவு பாடுகள் காணப்படுகிறது. அதனால தான் பக்தன் அவதிப்படுகிறார். நான் நன்மை செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன், ஆனால் தீமையே நான் செய்து கொண்டு வருகிறேன். நான் விரும்புகிறது ஒன்று, நான் வெறுக்கிறது மற்றொன்று. ஆனால் விரும்புகிறதை நான் செய்கிறதில்லை, நான் வெறுக்கிறதையே நான் செய்கிறேன். நிர்பந்தமான மனுஷன் நான். உள்ளத்தில் ஒரு ஆசை இருக்குது, இப்படியெல்லாம் பண்ணணும், இப்படியெல்லாம் ஜெபிக்கணும், இப்படியெல்லாம் கர்த்தருக்குள்ளாக வளரணும், இப்படியெல்லாம் ஊழியம் செய்யணும். உள்ளத்தில் நிறைய ஆசை இருக்குது. நான் கர்த்தருக்கென்று எனக்கு இருக்கிற எல்லாவற்றையும் கொடுக்கணும். என்னென்னவோ இருக்குது உள்ளத்தில் ஆசைகள். ஆவிக்குரிய குணாதிசயங்களிலே நான் வளரணும், ஆவிக்குரிய வரங்களிலே நான் வளரணும், நான் கிறிஸ்துவுக்கு பிரியமான பிள்ளையாக இருக்கணும். இந்த ஆசைகள் எல்லாம் எனக்குள்ளாக கடலை போல் இருக்கிறது. ஆனால் என் மாம்சத்தில் ஒரு பிரமாணம் வேலை செய்கிறது. அதுவோவென்றால் என்னை 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 வஞ்சித்து எனக்குள்ளாக இருக்கிற அந்த நல்ல எண்ணங்களையும் கூட அதற்கு சிறைப்படுத்தி கொண்டு நான் வளராதபடிக்கு செய்கிறது. ஐயோ ஐயோ, நிர்பந்தமான மனுஷன் நான். இப்படி இருக்க ஒரு தேவனுடைய மனிதனுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறதா? இஸ் தேர் எனி ஹோப்? ஒரு மனிதனுக்கு ஒரு நம்பிக்கை உண்டா? இதை குறித்து பவுல் பக்தன் பேசும் பொழுது தன்னுடைய வார்த்தைகளிலே 25ஆம் வசனம், அந்த 7ஆம் அதிகாரத்தில் 25ஆம் வசனத்தில் அவர் சொல்கிறார், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆதலால் நானே என் மனதினாலே தேவனுடைய பிரமாணத்திற்கும் மாம்சத்தினாலேயோ பாவ பிரமாணத்திற்கும் ஊழியம் செய்கிறேன். இங்க கர்த்தரை ஸ்தோத்தரிப்பதற்கு ஒரு காரணத்தை அவர் சொல்றாரு. ஆனால் இதனோடு ரோமருக்கு எழுதின நிருபம் முடிந்து போகவில்லை. சில பேர் இந்த வசனத்தெல்லாம் எடுத்து அப்பேற்பட்ட பக்திமான்களுக்கு இப்பேற்பட்ட நிலைமை ஐயா, நம்மெல்லாம் எங்க அப்படின்னு சில பேர் அவைகளை தங்களுக்காக எடுத்துக்கொண்டு பாவத்தில் வாழ்கிறவர்களும் உண்டு, அதை ஜெயிக்க முடியாது அப்படின்னு பேசுகிறவர்களும் உண்டு. ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ரோமருக்கு எழுதின நிருபத்தில் 8ஆம் அதிகாரம் கூட இருக்குது, அதனுடைய தொடர்ச்சி.
1ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, ஆனபடியால் therefore, அதனால அப்படின்னு சொல்றார் அவர். ஒரு பெரிய விவாதத்தை குறித்து ஒரு பெரிய விவாதம் நடந்த பிற்பாடு கன்க்ளூஷன் பண்றார். ஆனபடினால், ஆதலால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாயிருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. என்ன சொல்றாரு? 2ஆம் வசனம், கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம். நல்லா கவனிக்கணும். கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலையாக்கிற்றே. இதுதான் ரொம்ப முக்கியம். விடுதலை இருக்கா அப்படின்னா இருக்குன்னு சொல்றாரு. எப்படி வரும் இந்த விடுதலை? வேதம் அதற்கான ஒரு திறவுகோலாக சொல்லுகிறது. கிறிஸ்து இயேசுவினால ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம். ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையிலே பாவ பிரமாணத்தை மேற்கொள்ள வேண்டும் என்றால் அடிமையாக்குகிற, நல்லா கவனிக்கணும், அடிமையாக்குகிற, நம்மை அடிமைத்தனத்திற்கு உட்படுத்துகிற இந்த அடிமை பெண்ணானவள், இந்த அடிமையின் மகனானவள், இந்த மாம்சீகமான சுபாவம், இந்த மாம்சீக பிரமாணம், இது மேலே நமக்கு ஒரு பெரிய வெற்றி வரணும்னா, இதை நாம் மேற்கொள்ள வேண்டும் என்றால் இதற்கு இருக்கிற ஒரே ஒரு திறவுகோல் என்னன்னா, வாட் இஸ் த கீ இஸ் பரிசுத்த ஆவியானவர், ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம், the law of spirit of life. ஆவியின் பிரமாணம், நம்மை உயிர்ப்பிக்கிற ஆவியானவர், நமக்கு ஜீவனை கொடுக்கிற ஆவியானவர், நம்மை உயிரடைய செய்கிற ஆவியானவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே அருமையான தேவ ஜனமே, நம்முடைய வாழ்க்கையில் ஆவியானவருக்கு நாம் இடத்தை கொடுத்து ஆவியானவருக்கு நம்முடைய வாழ்க்கையை நாம் அர்ப்பணிப்போமானால், யாரெல்லாம் அவருடைய வாழ்க்கையை முழுமையமாய் ஆவியானவருக்கு அர்ப்பணிக்கிறார்களோ அந்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில் இனி அந்த மாம்சத்தின் பிரமாணம், அந்த அடிமை பெண்ணின் பிரமாணம் நம்மில் வேலை செய்யாதபடிக்கு நமக்கு பலனையும் நமக்கு வல்லமையும் கொடுக்கிறவராயிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவத்தில் ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு மிக முக்கியமானது ஆவியானவருக்கு தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்பது. பரிசுத்த ஆவியானவருக்கு நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்க வேண்டும். இது ஏதோ ஒரு சபையின் உபதேசம் அல்ல, ஒரு ஸ்தாபனத்தின் உபதேசம் அல்ல. இட் இஸ் நாட் எ டினாமினேஷனல் டாக்ட்ரின் அட் ஆல். தேவன் தம்முடைய பிள்ளைகள் எல்லாருக்கும் கொடுத்ததான ஒரு பெரிய வரம் தான் பரிசுத்த ஆவியானவர். இந்த பரிசுத்த ஆவியானவருக்கு நம்முடைய வாழ்க்கையை நாம் அர்ப்பணிக்க வேண்டும். இவருக்கு நாம் நம்மை அர்ப்பணிக்கும் பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய வெற்றி. அடிமை பெண்ணையும் துரத்தலாம், அவருடைய மகனையும் துரத்தலாம். மட்டுமல்லாது மிக முக்கியமாக நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒரு வெற்றியின் வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டு வரலாம். அருமையான தேவஜனமே, ஆவியானவருக்கு நம்மை அர்ப்பணிப்பதே இந்த ரகசியமாயிருக்கிறது. நம்முடைய எண்ணங்களை அவருக்கு நாம் அர்ப்பணிக்கணும். ஆமாம், நம்முடைய உள்ளான வாழ்க்கையை நாம் அவருக்கு அர்ப்பணிக்கணும். நம்முடைய ஆசைகளை, நம்முடைய விருப்பங்களை கர்த்தருக்கு நாம் அர்ப்பணிக்க வேண்டும். நம்முடைய கிரியைகளை, நம்முடைய வழிகளை நாம் கர்த்தருக்கு அர்ப்பணிக்க வேண்டும். நம்முடைய சரீரத்தை கர்த்தருக்கு அர்ப்பணிக்க வேண்டும். லார்ட், ஐ ஈல்ட் மை செல்ஃப், ஐ ஈல்ட் மை செல்ஃப். ஆவியானவர் எப்படி நடத்தினா அப்படி போவேன். ஒரு மனிதன் தண்ணீர்களுக்குள்ளாக அவன் போகும் பொழுது, ஒரு நதியில் அவன் போகும் பொழுது
அந்த தண்ணீரின் அளவு அவனுடைய கணுக்கால் வரையும் இருக்குமானால் அவனால் நடக்க முடியும். அந்த தண்ணீரில் கூட அந்த தண்ணீரின் அளவு முழங்கால் வரையும் வருமானால் அந்த தண்ணீரிலையும் அவன் எதிர்த்து நடக்க முடியும். அந்த தண்ணீரின் அளவு இடுப்பு வரை வருமானால் அதில் அவன் சிரமப்பட்டும் அந்த தண்ணீருக்கு எதிராக அவன் நடக்க முடியும். ஆனால் அந்த தண்ணீரானது, அந்த நதியின் நீரானது அவனுடைய தலைக்கு மேற் போகுமானால் நீரானது அவனை வாரிக்கொண்டு போகும். இதுதான் ஆவியின் நடத்துதல். நாம் முரட்டாட்டம் செய்கிறவர்களாய் அல்ல, கீழ்ப்படியாதவர்களைப் போல ஈல்டிங்க. கர்த்தருக்கு நம்மை நாம் அர்ப்பணிப்பது என்றால் ஏதோ கொஞ்சம் நிலையிலே அல்ல, சம்பூர்ணமாய் பரிபூர்ணமாய் நாம் கர்த்தருக்கு ஒரு நதியிலே இருக்கிற தண்ணீரானது தலைக்கு மேல் பாய்ந்து ஒரு மனுஷனை வாரிக்கொண்டு போவது போல அப்பேற்பட்ட எல்லாவற்றிற்கும் கர்த்தருக்கு நம்மை நாம் அர்ப்பணிப்பது தான் ஆவிக்குரிய ரகசியமாக இருக்கிறது என்பதை குறித்து நாம் 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 நினைத்து கொள்ள வேண்டும். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, இல்லைன்னா என்னால் முடியும், நான் என்னமோ ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு நினச்சி நிறைய பேர் ட்ரை பண்ணுறாங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளருவதற்கு. 2 நாள் மட்டும் இல்லை என்றால் 3 நாட்கள் மட்டும்தான் பக்தியில் நிற்கிறார்கள். அதற்கு பிற்பாடு ஒரு 10 நாட்கள் அவர்கள் பின்வாங்கி போகிறார்கள். சிலர் 1 மாதம் அளவு பின்வாங்கி போகிறார்கள். சிலர் சில வருடங்க கணக்காக பின்வாங்கி இருக்கிறார்கள். அதற்கான காரணம் என்னவென்றால் பலத்தை சார்ந்து, சில செட் ஆஃப் ரூல்ஸ், மதத்தை சார்ந்து, ஏதோ சில உபதேசங்களை சார்ந்து அவர்கள் போகிறார்கள். ஆனால் வேதம் சொல்கிறது, இவைகளை சார்ந்து போகிறவன் தன்னுடைய வாழ்க்கையில் இன்னும் அதை செய்யவில்லையே என்று இன்னும் அதிகமான பாதகத்திற்குள்ளாக அவன் போகிறான். ஆனால் தேவ பிள்ளைகளே, எப்பொழுது ஒரு மனிதன் தன்னைத்தான் பரிசுத்த ஆவியானவருக்கு முழுமையுமாய் அர்ப்பணிப்பதிலேயே தன்னுடைய வாழ்க்கையை அவன் கழிக்கிறானோ, அவன் அர்ப்பணிக்க அவருடைய வாழ்க்கையிலே தேவன் ஜீவனை கொண்டு வருகிறார். அடிமைத்தனம் இல்லையென்றால் அடிமை பெண்ணானவள், அடிமை பெண்ணின் அந்த 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 மகனானவன் புறமே தள்ளப்படுகிறான். ஆகவே ஆவியானவர் யார்? நம்முடைய வாழ்க்கையிலே ஜீவனை கொண்டு வருகிறவர் தான் ஆவியானவர். நம்முடைய வாழ்க்கையிலே ஜீவனை கொண்டு வருகிறவர் தான் ஆவியானவர். இந்த ஆவியானவருக்கு ஒரு பேர் இருக்கிறது. அவர் அழிவை கொண்டு வருகிற ஒரு ஆவியானவர். நல்லா கவனிக்கணும், அழிவை கொண்டு வருகிறதான ஒரு ஆவியானவர். எதற்கு அழிவை கொண்டு வருகிறார்? அதே 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே, பரிசுத்த ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். The spirit which bringeth death, அழிவை கொண்டு வருகிற, மரணத்தை ஏற்படுத்துகிற ஒரு ஆவியானவர். இவருக்கு மற்றொரு பெயர் அது. நம்முடைய மாம்சீகமான செய்கைகள், மாம்சீகமான கிரியைகளை அவர் நமக்குள்ளாக இருந்து நம்மை கொண்டு இருவரும் இணைந்து அதை அழிக்கும்படியான வல்லமையை நமக்கு தருகிறார். என் மகனே, அது வேணாம், இதுக்கு முன்னாடி நான் அதை செஞ்சேன், ஆனால் இப்பொழுது அவர் எனக்குள்ளாக வாசம் செய்கிறபடினாலே, என்னை நான் அர்ப்பணித்தபடினாலே, என்னை பிழைக்க செய்து இப்பொழுது எனக்குள்ளாக இருக்கிற எல்லா விதமான மாம்சீகமான செய்கைகளை, சரீரத்தின் செய்கைகளை, கர்த்தருக்கு விரோதமான எல்லா விதமான பாவத்தின் செய்கைகளை அழிக்கும்படியான பலனை கர்த்தர் கொடுக்கிறார். ஆவியானவர் செய்கிற ஒரு மகத்துவமான காரியம் இது. 3ஆவதாக, இந்த ஆவியானவர் யார்? நாம் வேதத்தில் நாம் வாசிக்கும் பொழுது 16ஆம் வசனம் 15 14ஆம் வசனம் முதற்கொண்டு, மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராயிருக்கிறார்கள். தேவ ஆவியினாலே நாம் நடத்தப்படும் பொழுது நாம் தேவ பிள்ளைகளாய் மாறுகிறோமாம். 15ஆம் வசனம், அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல், ஆகார், இஸ்மவேல் அந்த ஆவியை நீங்கள் பெறாமல், அந்த மாம்சீகமான அந்த சரீரத்தின் ஆவியை நீங்கள் பெறாமல், அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சிவகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள்.
நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். 17ஆம் வசனம், நாம் பிள்ளைகளானாலும் சுதந்திரருமாமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரரும் மாமே. கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படி அவருடனே கூட பாடுபட்டால் அப்படி ஆகும். சுதந்திரவாளிகள். சுதந்திரவாளினா யாரு? வேதம் சொல்லுகிறது they are heirs and the co-heirs with Christ. அப்படின்னா என்ன? சுதந்திரர் என்று சொல்லும் பொழுது அப்பாவுக்கு இருக்கிற எல்லா விதமான செல்வங்கள், ஆஸ்திகள், அவருக்கு இருக்கிற எல்லாவற்றும் எனக்கும் ஒரு அதிகாரம் இருக்கிறது, அதில் எனக்கும் ஒரு பங்கு இருக்கிறது. பார்த்தீங்களா? ஆவியானவர் நம்மை பரலோக எல்லா விதமான தேவனுக்கு இருக்கிற எல்லா விதமான ஆசீர்வாதங்களுக்கும் நம்மை வாரிசுகளாக கர்த்தர் மாட்டுகிறார். அதுதான் இந்த வசனம். நாம் அவருடைய வாரிசுகள். ஆவியானவர் நம்மை தேவனுடைய வாரிசுகளாக, கிறிஸ்துவுடனே உடன் வாரிசுகளாக நம்மை மாற்றுகிறாராம். பாருங்க பிரியமானவர்களே, மிகவும் சுருக்கமாக தான் இந்த காரியங்களை உங்களோடு நான் பேசுகிறேன். இதை குறித்து நீங்கள் தியானியுங்கள். ஆண்டவர் எப்பேற்பட்ட ஒரு கிருபை நம்ம எல்லாருக்கும் கொடுக்கிறார். ஆகவே ஆவியானவரோடு நாம் மிகவும் நெருங்கி பழகுதல் அவசியம். ஒரே ஒரு ரகசியம், நம்மை நாம் ஆவியானவருக்கு முழுமையமாய் ஒவ்வொரு நாளும் அர்ப்பணித்தல் அவசியம். எஸ், முழுமையுமாய் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். ஆவியானவர் நமக்குள்ளாய் வந்து விட்டார். அவர் நமக்குள்ளாய் வந்துவிட்ட பிற்பாடு அவர் நம் எல்லாவற்றிலும் அவர் நிறைகிறார், இல்லை என்று சொல்லவில்லை. நிறைந்த ஆவியானவர் நமக்குள்ளாக இந்த ஜீவன் வளர வேண்டும். மெதுவாக இந்த மாம்சீகமான செய்கைகள் எல்லாம் அழிக்கப்பட வேண்டும். நமக்குள்ளாக ஆசீர்வாதங்கள், கர்த்தருடைய எல்லா விதமான ஆசீர்வாதங்கள் உண்டாக வேண்டும். ஆகவே அருமையான தேவ ஜனமே, ஆவியானவருக்கு இடம் கொடுக்கும் பொழுதுதான் இந்த அடிமையானவளும் அவருடைய மகனும் துரத்தப்படுகிறார்கள் என்கிறதான சத்தியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் நாம் சுதந்திரவாளிகள். நாம் ஒரு விடுதலையோடு வாழும்படியாய் தான் கர்த்தர் நம்மை அழைத்தவராயிருக்கிறார். விடுதலையோடு வாழ வேண்டிய நாம் விடுதலை அற்றவர்களாய் அல்ல. அதுதானே சொல்லுது வேதம். நாம் அடிமையானவளுக்கு பிள்ளைகளாயிராமல் சுயாதீனம் உள்ளவளுக்கே பிள்ளைகளாயிருக்கிறோம். ஆகிய அருமையான தேவ ஜனமே, கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் என்ன சொல்லுகிறார் பவுல்? ஆனபடினால் நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்திற்கு உட்படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலைமையிலே நிலை கொண்டிருங்கள். அருமையான தேவ ஜனமே, பாருங்க, நமக்கு ஒரு பெரிய விடுதலை. யார் மூலமா இந்த விடுதலை? யார் மூலமா இந்த வெற்றியின் வாழ்க்கை? சரீரத்தை நான் மேற்கொண்டேன், மாம்சத்தை நான் மேற்கொண்டேன். கர்த்தர் ஒவ்வொரு நாளும் மேற்கொள்கிற கிருபை எனக்கு தராரு. இட் இஸ் நாட் ஒரு நாளில் வருகிற அனுபவம் அல்ல, மெதுவாய் நமக்குள்ளாக ஏற்பட வேண்டிய ஒரு காரியமாக இருக்கிறது. ஆகவே நம்மை அர்ப்பணித்து கொண்டே ஆவியானவருக்கு எந்தெந்த இடங்களை கர்த்தர் அர்ப்பணிக்க சொல்லுகிறாரோ, எந்தெந்த காரியங்களை விட்டுவிட சொல்லுகிறாரோ, எந்தெந்த தீய காரியங்களை அவர் தகர்க்க சொல்லுகிறாரோ, எந்தெந்த ஆகாத சம்பாஷணைகளை கர்த்தர் விட்டுவிட சொல்லுகிறாரோ, கர்த்தருக்கு பிரியமற்ற எந்தெந்த உறவுகளை துண்டிக்க சொல்லுகிறாரோ, இவை எல்லாவற்றுக்கும் நாம் ஆவியானுக்கு இடம் கொடுக்கணும். அவருக்கு நாம் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். நமக்கு எது நன்மை இல்லையோ அது எல்லாவற்றையும் நமக்கு தூரமாக்குவார் ஆவியானவர். ஆமாம், சில நேரங்களில் அவர் சொல்லுவார், நீ இதை எடுத்து போட்டிருப்பான் அப்படின்னு சொல்லுவார். அதை நாம் மனமுவந்து அதை எடுத்து போட வேண்டும். சில நேரங்களில் வலியாக இருக்கும். ஆபிரகாமுக்கு அது வலியாக இருந்தது. அந்த அடிமை பெண்ணை அகற்றுவது, அவனுடைய மகனை அகற்றுவது, அவர்களை தள்ளிவிடுவது அவனுக்கு மிகவும் வருத்தத்தை ஏற்படுத்தியது. பட் ஸ்டில் அதை எடுத்து போட வேண்டியது, தள்ள வேண்டியது அவசியம். சில நேரங்களில் கர்த்தருக்கு பிரியமற்ற உறவுகளை கர்த்தர் துண்டிக்க சொல்லுவார். அதை எடுத்து போட வேண்டும். ஆக அருமையான தேவ ஜனமே, நம்முடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலையின் வாழ்க்கை, ஒரு சுதந்திரவாளியை போல கிறிஸ்துவ வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் என்றால், கிறிஸ்துவ வாழ்க்கை இது ஒரு அடிமையின் வாழ்க்கை அல்லவே. இது ஒரு சுதந்திரமான ஒரு வாழ்க்கை, ஒரு சந்தோஷமான வாழ்க்கை. சில பேருக்கு கிறிஸ்துவ வாழ்க்கை வாழணும்ப்பா,
There is a lot of strict rules and regulations. என்னாலும் இன்னும் ஒழுக்கங்கள் இருக்கு. ஆனால் ஆவியானவரோடு நாம் சஞ்சரிக்கும் பொழுது அவர் நடத்துகிற அந்த நடத்துதல் எவ்வளவு ஆசீர்வாதம். ஒரு சுதந்திரமான ஒரு வாழ்க்கை, பாவத்தின் மேல், உலகத்தின் மேல், பிசாசின் மேல் வெற்றி கொண்ட ஒரு வாழ்க்கை. ஆகவே அருமையான தேவ ஜனமே, அப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கை வாழும்படியாய்தான் கர்த்தர் நம்மை அழைக்கிறார். நீ சுதந்திரவாளியாய் வாழ்வாயாக. தேவன் அப்பேற்பட்ட கிருபை நமக்கு நல்குவாராக. ஆமென். ஜெபிப்போமா. அன்பின் பரலோக பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அருமையான நம்முடைய வார்த்தைகளுக்காக உமக்கு கொடான ஸ்தோத்திரம், கோடி கோடியான ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் இந்த நாளில் எங்களோடு பேசி உடைய வார்த்தைகளுக்காக நன்றி அப்பா. எங்களால் எங்களை நாங்கள் மாற்றிக்கொள்ள முடியாத ஆண்டவரே. எங்களுடைய பலனோ, எங்களுடைய பராக்கிரமமோ, எங்களுடைய நீதி அல்ல ஆண்டவரே. உம்மால் மட்டுமே ஆகும். நீர் அனுப்பிய ஆவியானவரால் மட்டுமே ஆகும். ஆவியானவரை நீர் எனக்குள்ளாய் வாரும். என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே, என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. சொல்லுங்க ஆண்டவரே, எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா. உமக்கு பிரியமில்லாத எந்த காரியத்தையும் தகர்த்து போடும்படி உம்முடைய நடத்துதலுக்குள்ளாகி இதோ எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. நீரே என்னையும் எங்களையும் நடத்துவீராக. எங்களை கிறிஸ்து இயேசுவுக்குள் உள்ளாக எங்களை பிழைக்க செய்து மாம்சத்தின் கிரியைகளை அழித்து எங்களை ஆண்டவரே கிறிஸ்துவுடனே உடன் சுதந்திரராய் எங்களை வாரிசுகளாக மாற்றுகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை ஆண்டவரே சுதந்திரவாளிகளாய், சுயாதீனம் உள்ளவர்களாய் மாற்றும்படி ஒவ்வொரு நாளும் நீர் பிரயாசப்படுகிறான். ஆனால் மனிதன் ஆண்டவரை பாவத்தில் சிக்கிக்கொள்கிறான், வேளுடைய கனிக்குள்ளாக விழுந்து போகிறான். ஆண்டவரே, அவருடைய கண்ணியிலே விழாதபடிக்கு தப்பித்துக் கொள்ளும்படியாய் ஒவ்வொரு நாளும் நீர் எங்களோடு பேசுகிறீர். அதற்காக பக்கம் நன்றி. ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவீராக ஆண்டவரே. உடைய பிள்ளைகளுடைய எல்லா தேவைகளையும் நீர் சந்திக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யும். உடைய திருநாமத்திற்கு நித்தமும் மகிமை உண்டாகட்டும் ஆண்டவரே. அடிமைத்தனத்தில் இருக்கிற அநேக ஆயிரமான ஜனங்கள் ஆண்டவரே ஒரு பெரிய விடுதலைக்குள்ளாய் வருவார்களாக. புகழ்ச்சி எல்லாம் உமக்கே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரே, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரே. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரே. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் கூடி வந்திருக்கிற நம் அனைவரோடும் உலகத்தில் இருக்கிற சகல பரிசுத்தவான்களோடும் என்றும் என்றும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து நல்லா ஜெபிங்க. ஆவியானவருக்கு முழுமையுமாய் அர்ப்பணித்துக் கொள்ளுங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. மறுபடியும் நாம் கர்த்தருடைய வருகை தாமதிக்குமானால் சந்திப்போம்.